பொண்ணை பார்க்க யாரும் இல்லை, அவங்க வீட்டுக்காரங்களும் இறந்துட்டாங்க. இப்போ 1.5 வருஷம் ஆகுது. பார்க்கறதுக்கு யாரும் இல்லாத வீடெல்லாம் ஒழுகுது. சாப்பாட்டு கூட வழி இல்லாத அந்த பையன் அலையிறான் வீடு வீடா. இதுக்கு என்ன பண்றது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இந்த பொண்ணு இங்க பாருங்க பேச கூட மாட்டேங்குது, எதுவுமே பேச மாட்டேது, தலை செய்ய மாட்டேது, ஒரு புடவை கூட இல்லை கட்டிக்க. யாராவது பாவம் பண்ணி பார்த்து கொடுங்க, ஏதாவது பார்த்து. யாருக்குமே பேச முடியாது, பேசாத சூழ்நிலை பாருங்க. அது மூஞ்சி பாருங்க, அப்படியே அழுவுது பாருங்க, பேசணும். அழுவாதீங்க. பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? வீடு தானா? வீடு வேணும். இங்க பாருங்க அந்த வீடெல்லாம் ஒழுகுது. இங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க. இந்த குடிசையில தனியா அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அழுவிட்டு உட்காந்து கிடக்குது. வாய் கூட பேச மாட்டேங்குது, எது சொன்னாலும். அவங்க அப்பா எப்பல இருந்தே பேச வராது அவங்களுக்கு? பேசவே எப்பயுமே பேச மாட்டேங்குது, யாருக்கும் பேசாது. ஒரு பையன் தானா? பையன் தான். வாய் பேச மாட்டேங்குது, பாவமா இருக்குது. இந்த பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் அந்த பையனை பாருங்க அழுகுறான். தம்பி பார்த்தாலே பாவமா இருக்குது. வீடு வந்து கட்டி தரோம் கண்டிப்பா. 1.5 வருஷம் ஆகுதுங்க நான் விட்டுட்டு. வீடு வீடா பாவமா இருக்கு, உட்காந்து இருக்கு. பொண்ணு வாயே பேச மாட்டேது, எது பேசினாலும் பேச மாட்டேன். சாப்பிடுறியான்னா கூட யார் வீட்லயும் வந்து சாப்பிட மாட்டேது. சரி, கண்டிப்பா கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்றேன். உங்களுக்கு வீடு வந்து கட்டி தரோம். சரியாமா? சரி. பையனுக்கு ட்ரெஸ், இந்த ஜாமான் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அரிசி, பேகு, ஸ்கூல் பேகு, நோட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னா, இன்னமும் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கட்டி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பாவம் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுதுன்னா இந்த பாவம் பார்த்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. சரி, ஓகே. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடு வந்து கட்டி தரோம். சரியா? சரி.